10th standard maths chapter 3 algebra exercise 3.10 second sum எப்படி சால்வ் பண்ணனும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். The number of volleyball games that must be scheduled in a league. ஓகேங்களா, ஒரு வாலிபால் கேம் ஒன்று வந்து நடத்துகிறாங்க வித் n டீம். எத்தனை டீம்னு கொடுக்கல, ஓகேங்களா, n டீம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேம் வந்து எத்தனை டீமுக்குள்ளே வேணாலும் என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப ரவுண்டாக நடக்கலாம். ஓகேங்களா, இஸ் given by ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. வேர் each team plays with every other team exactly once. ஒரு டீமும் எவ்ரி அதர் டீமோட ஒரு வாட்டி தான் என்ன பண்ணுது, போட்டி போடுது, விளையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. லீக் ஷெட்யூல்ஸ் 15 கேம்ஸ். ஸோ அந்த லீக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கேம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 15 வாட்டி வாலிபால் கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு டீமாக என்ன பண்ணுறாங்க, இன்னொரு டீமோட ஒரு வாட்டி மோதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இந்த லீக். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ், மொத்தம் எத்தனை டீம் விளையாடினாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அதிலிருந்து n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா என்னன்றது தான் இங்கே டீம். ஸோ we have to find the value of n. ஓகேங்களா, சப்போஸ் இல்லாமா நம்பர் ஆஃப் கேம்ஸ், மொத்தம் எத்தனை கேம்ஸ்ன்னு பார்த்தோம், 15. ஓகேங்களா, என்ன பார்த்தோம், 15 கேம்ஸ்ன்னு பார்த்தோமா. அடுத்தது g ஆஃப் n, நம்பர் ஆஃப் டீம்ஸ் என்ன நமக்கு தெரியாது, ஸோ n எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜின்றது கேமை குறிக்கும், n² - n/2. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n² - n/2 இஸ் ஈக்குவல் டு நான் 15 எழுதுகிறேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா மொத்தம் எத்தனை ரவுண்ட் அந்த கேம் வச்சுருப்பாங்க, 15 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 15 கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இங்கே n² - n/2 அப்படின்றது எதை குறிக்குது, நம்பர் ஆஃப் டீம்ஸை குறிக்குது. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் டீம்ஸு வித் ஹவு மெனி கேம்ஸ், 15 டைம்ஸ் இந்த கேம் ப்ளே பண்ணாங்க. ஸோ நான் ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, n² - n இஸ் ஈக்குவல் டு 15 × 2. n² - n இஸ் ஈக்குவல் டு 15 2s are 30. அடுத்து என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் போது எல்லாமே ஒரே செட் கொண்டு வந்துடணுமா. ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்கணும், 0 இருக்கணும். எல்லாமே எல்ஹெச்எஸில் வந்துடணும், ஆர்ஹெச்எஸில் 0 இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், n² இருக்கா, ஸோ நம்ம n வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, என்னன்றது தான் நம்பர் ஆஃப் டீம்ஸு. n² முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒரு நம்பரும் இல்லை. ஸோ அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -30 வரணும், ப்ளஸ் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண என்ன வரணும், -1 வரணும். 6 5s are 30 போடலாமா, பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கணும். இப்போ இதோட ஃபேக்டர் என்ன, n - 6 × n + 5, n - 6 × n + 5 ஈக்குவல் டு 0. இப்போ 0 தனித்தனியாக என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாமா. n - 6 ஈக்குவல் டு 0, n + 5 ஈக்குவல் டு 0. n இஸ் ஈக்குவல் டு -6 இங்கே வந்தால் +6 ஆகிடும். n இஸ் ஈக்குவல் டு +5 இந்த சைடு வந்தால் -5 ஆகிடும். இப்போ நமக்கு n-க்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா, ஒன்று வந்து ப்ளஸில் இருக்குது, ஒன்று வந்து மைனஸில் இருக்குது. இதில் நம்ம ப்ளஸில் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, மைனஸ் வேல்யூ என்ன பண்ணிடணும், நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸில் தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன எழுதணும், -5 இஸ் நெக்லெக்டட். அப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன, therefore நம்பர் ஆஃப் டீம்ஸ், நம்பர் ஆஃப் டீம்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம், என்னன்னு சொல்லியிருந்தோமா, n இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ மொத்தம் எத்தனை டீம் விளையாடினாங்க, 6 டீம்ஸ் விளையாடினாங்க. ஓகேங்களா.